Hi students, welcome to UDMax. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து உங்களோட 10th மேக்ஸ்க்கான சென்டம் பிளான். ஸோ சென்டம்க்கு எய்ம் பண்ற பசங்க எப்படிலாம் வந்து மேக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் மஸ்ட் நீங்கள் வந்து இதெல்லாம் கவர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ 10 to 13 days தான் இருக்குது. ஸோ 10 days உங்களுக்கு கேப் இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மேக்ஸ்க்கு சென்டம் எய்ம் பண்ணலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட 1 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ 1 மார்க்ஸ் வந்து 90% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு புக் பேக்லேயே கவர் ஆயிரும். ஸோ புக் பேக் வந்து அகைன் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். அண்ட் இன்டீரியர்லேருந்து ஒரு 10% கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக இன்டீரியர் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா சென்டம்க்கு எய்ம் பண்ணுற பசங்களுக்கு செக் வைக்கிறது இன்டீரியர் கொஸ்டின்ஸ் அண்ட் 2 மார்க்ஸில் இருக்க அந்த கம்பல்சரி கொஸ்டின் தான். ஸோ அதுதான் வந்து சென்டம்க்கு எய்ம் பண்ணுற பசங்களுக்கு செக்காக இருக்கும். ஸோ இன்டீரியர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து என்னென்ன டெஃபினிஷன், ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் இன்னும் நல்லா இன்டீரியராக டெப்த்து கொடுத்து படிங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக 1 மார்க்ஸில் எந்த மார்க்கு வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஸோ அதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பிடிஏ கொஸ்டின்ஸ் அண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்லேருந்து எல்லா ரிவிஷன் வரையும் ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணி ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து 1 மார்க்ஸில் எந்த மிஸ்டேக்கும் பண்ண மாட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ்க்கு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எந்தெந்த சாப்டர்லேருந்து எத்தனை 2 மார்க்ஸ் உங்களுக்கு வரும் அப்படின்ற ப்ளூ பிரிண்ட் பார்த்துடலாம். ஸோ சாப்டர் 1லேருந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி சாப்டர் 2லேருந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் இருக்குது. சாப்டர் 3லேருந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் இருக்குது. சாப்டர் 4லேருந்து ஒரு 2 மார்க் இருக்குது. அண்ட் சாப்டர் 5லேருந்து உங்களுக்கு 2 மார்க் கேட்குறாங்க. சாப்டர் 6லேருந்து ஒரு 2 மார்க், சாப்டர் 7லேருந்து 2 மார்க் அண்ட் சாப்டர் 8லேருந்து 2 மார்க். ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 14 2 மார்க்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் 2 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ 1 வந்து கம்பல்சரி. ஸோ கம்பல்சரி வந்து எந்த சாப்டர்லேருந்து கவர் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ கம்பல்சரி வந்து எந்த சாப்டர்லேருந்து வேணால் அவங்க கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்தெந்த சாப்டர்ஸ் வந்து பார்த்துருக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக பார்க்கணும், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், 8th சாப்டர். ஸோ இந்த 4 சாப்டர் வந்து நீங்கள் 2 மார்க்ஸ்க்கு நல்லா பார்த்துருவீங்க. அண்ட் அதே மாதிரி 5th சாப்டரும் நீங்கள் பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து 5th 7th வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ 5th டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுற பசங்க வந்து 1 2 3 8 6 4. ஸோ இந்த காம்பினேஷனில் சாப்டர்ஸ் பாருங்கள். ஸோ 5 வந்து கம்பல்சரி பார்க்கணும். ஏன்னா சென்டம் எய்ம் பண்ணுற பசங்க வந்து கண்டிப்பாக 5 and 7 பார்க்கணும். ஸோ நீங்கள் இப்படி காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 9 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இருக்காது. ஸோ இந்த சாப்டர்ஸ் நீங்கள் கவர் பண்ணிட்டா, ஏன்னா இதுலேருந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேட்டுருவாங்க. அண்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா புக் இன்சைடில் வந்து ஆக்டிவிட்டின்னு கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு கம்பல்சரி கேட்குற சான்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் இயர்லேயே வந்து கேட்டிருக்காங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸு. ஸோ அதில் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்து கொடுத்து பாருங்கள். எக்ஸாம்பிள் சம்மு அண்ட் ஆக்டிவிட்டி சம்ஸ் எல்லாம் வந்து 2 மார்க்ஸ் கம்பல்சரியில் கேட்குற சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா 2 மார்க்ஸும் வந்து அட்டன் பண்ணிடலாம். அண்ட் லாஸ்ட்டாக அவங்களோட 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ்க்கும் 2 மார்க்ஸ் என்ன பிரிண்ட் ஃபாலோ பண்ணாங்களோ அதே ப்ளூ பிரிண்ட் தான் வந்து 5 மார்க்ஸ்க்கு ஃபாலோ ஆகும். ஸோ சாப்டர் 1ல் 2 இருக்குது, சாப்டர் 2ல் 2 கேட்பாங்க, சாப்டர் 3ல் 2 5 மார்க்கு அண்ட் சாப்டர் 4ல் ஒரு 5 மார்க்ஸ். ஸோ மோஸ்ட்டாக இது வந்து தியரமாக தான் ஃபாலோ ஆகுது. அண்ட் சாப்டர் 5லேருந்து 2 5 மார்க், சாப்டர் 6லேருந்து ஒரு 5 மார்க் அண்ட் சாப்டர் 7 and 8லேருந்து உங்களுக்கு 2 5 மார்க்ஸ் கேட்டுறாங்க. ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே இது கவர் ஆகும்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். ஸோ எந்தெந்த சாப்டர் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 பார்த்துருங்க. பார்த்துட்டு 6 and 8 பாருங்கள். ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 6 சாப்டர்ஸ் வந்து கேட்குற 12 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அட்டன் பண்ணுற எபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த 12ல் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஏதாவது 10 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த சாப்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுலேருந்து கேட்குற எல்லா 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 8 மார்க்ஸ். ஸோ 8 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸி. ஸோ ஜாமெட்ரி அண்ட் கிராஃப்ட். ஸோ இதில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. ஸோ பண்ணாமல் ஜாமெட்ரி அண்ட் கிராஃப்ட் வந்து கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி போட்டு பாருங்கள். ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து 10th மேக்ஸில் சென்டம்க்கு எய்ம் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.